அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS, PCOD சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவ இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வருங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு தேவையற்ற முடி வளர்ச்சி அப்படிங்கிறது நிறைய இருக்கு இல்லைங்களா? அதுவும் டீனேஜ் கேர்ள்ஸுக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நான் நிறைய மாஸ்க் போட்டுட்டு வரக்கூடிய பெண்களை நிறைய பேரை பார்க்குறேன். நான் நினைப்பேன் ஏதாவது கோல்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சளிக்காக போட்டிருக்கியான்னு கேட்டால், இல்லை டாக்டர், இந்த ஃபேஸ் மாஸ்க் போடுறதுனால எனக்கு இந்த ஃபேஷியல் ஹேர் எல்லாம் நான் மறைச்சிடுறேன், இல்லைன்னா நிறைய பேர் என்னை கிண்டல் பண்ணுறாங்க, பஸ்ஸில் போகிறதுக்கு ஆட்டோவில் போகிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய இளம் வயது பெண்களை நம்ம பார்க்குறோம். இதுக்கு முக்கியமாக PCOD, PCOS பிரச்சனை ஒரு காரணமாக இருந்தாலுமே, ஏன் இந்த மாதிரி முடி வளர்ச்சி அதிகமாக இருக்க, இதை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்திக்க முடியும், உணவு முறை மாற்றங்கள் எப்படி இருக்கணும், நீங்கள் வீட்டில் இருந்தபடி என்ன மாதிரியான வீட்டு குறிப்புகளை மேற்கொள்ளலாம், இந்த முடி ஈஸியாக கொட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த PCOD, PCOS பிரச்சனையில் ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகரிக்கிறது தான் இந்த அதிகப்படியான முடி வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கு. அப்போது நமக்கு நார்மலாக இருக்கக்கூடிய ஹேர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே முகத்தில் இருக்கும். அது சன்னமாக இருக்கும், பூனை முடி மாதிரி இருக்கும், கலரே இல்லாமல் இருக்கும். ஸோ தின்னாக ஒரு ஃபேர் ஹேராக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கலர்லெஸ் ஹேராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் டார்க்காக இல்லாமல் இருக்கும். ஸோ தின்னாக இருக்கிறது அப்படிங்கிறது நார்மலாக வில்லஸ் ஹேர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த டெஸ்டோஸ்டிரோன்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோன், ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோன் அதிகரிக்கும் பொழுது இந்த ஹேரை தின்னாக இருக்கக்கூடிய, சன்னமாக இருக்கக்கூடிய அந்த முடி திக்காக வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படின்னா டென்சிட்டி குறைவாக இருக்கிறது, அடர்த்தி குறைவாக இருக்கிறது, அடர்த்தி அதிகமாக திக்காக வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி கலர்லெஸ்ஸாக இருக்கக்கூடியது டார்க்காக வளர ஆரம்பிக்கும், டார்க் கருப்பாக வளர ஆரம்பிக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டெர்மினல் ஹேர் அப்படின்னு சொல்கிறோம். ஆண்களுக்கு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மீசை தாடியிலலாம் இருக்கிறதெல்லாம் டெர்மினல் ஹேர். ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு உருவாக ஆரம்பிக்கிறது தான் நம்ம ஹிர்சுட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பெண்களுக்கு இருக்கக்கூடிய PCOD, PCOS பிரச்சனையில் வரக்கூடிய ப்ராப்ளம். இது நிறைய பெற்றோர்கள் என்ன நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னா, இது வேறு விதமாக நம்ம மரபணு சார்ந்த கோளாறுகளாகவோ அல்லது குரோமோசோம்கள் சார்ந்த கோளாறாகவோ நம்ம நினச்சிக்கிறோம். கிடையவே கிடையாது. இது வெறும் ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை தான். அந்த முடி வளர்ச்சி இருந்தாலுமே அந்த பெண் பிள்ளைகள் ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றுக்கிறதுக்கும் அழகா திருமண வாழ்க்கையை நடத்துறதுக்கும் தகுதி உள்ளவர்கள் தான் அப்படிங்கிறத தயவு செஞ்சு ஒவ்வொரு பெற்றோரும் மனசுல வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த மாதிரி முடி வளர்ச்சி இருக்கக்கூடிய பெண்களுமே சரி, தன்னம்பிக்கை இழக்கக்கூடாது. இந்த மாதிரி முடி வளர்ச்சி உருவாகிறதுக்கு ஒரு பக்கம் டெஸ்டோஸ்டிரோன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோன், உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகப்படியான உடற்பருமன் காரணமாக வரக்கூடிய பிரச்சனை, மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனை, இன்னொரு பக்கம் மரபணு சார்ந்த பிரச்சனையாகவும் இது கன்சிடர் பண்ணுறோம். ஜெனட்டிக்காகவும் இந்த மாதிரி முடி வளர்ச்சி வர்றதுக்கு காரணம் இருக்கு. அப்போது இத்துணை காரணங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் உணவு முறையில் கவனம் கண்டிப்பாக செலுத்தணும். என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டெய்லி காலையில் வெறும் வயிற்றுல உங்களுடைய அந்த மேல் ஹார்மோனை குறைக்கக்கூடியதாக சொல்லப்படக்கூடிய ஆளி விதை, அரிசி விதை, ஃப்ளாக்ஸ் சீடு ஒரு ஸ்பூன் பொடி பண்ணி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிட்டே வாங்க. இது படிப்படியாக உங்கள் டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனோடைய அளவை ரத்தத்தில் குறைக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதை தவிர்த்து ஏற்கனவே நான் உங்களுக்கு இந்த டெஸ்டோஸ்டிரோனை குறைக்கிறதுக்கு நம்ம மூலிகை டீ, நம்ம ஸ்பியர்மெண்ட் டீ அதெல்லாம் யோசிக்கிறோம். ஆனால் நம்ம வீட்லேயே அழகாக ஒரு மூலிகை டீயை ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம். அப்படி குடிக்கும் பொழுது இந்த முடி வளர்ச்சி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ 2 சிட்டிகை பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், 2 சிட்டிகை மிளகுத்தூள், கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா,
சன்னலவங்க பட்டை வந்து ஒரு சின்னதாக ஒரு 1/2 inch to 1 inch அளவு எடுத்து சின்ன சின்ன பீசஸாக உடைச்சு அதோட சேர்த்துக்கணும். அதோட சின்னதாக ஒரு சுக்கு நமக்கு வந்து பொடியாக கிடச்சதுன்னா ஒரு 1/4 ஸ்பூன் இது எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் டீ மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கருப்பட்டி போட்டு நீங்கள் அந்த டீ எடுத்துகிட்டு வாங்களேன். இதில் மஞ்சளுக்கு வந்து டெஸ்டோஸ்டிரோன் அளவை குறைக்கும், மிளகுக்குமே வந்து உங்கள் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி எக்ஸஸான ஹார்மோனை வந்து டீடாக்ஸ் பண்ணும். புதினாக்குமே ஆன்டி டெஸ்டோஸ்டிரோன் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி சுக்குக்குமே குடல் ஆரோக்கியத்தையும் சரி உங்கள் ஹார்மோனல் இம்பேலன்ஸையும் சரி பண்ணக்கூடியதாக சொல்லப்படுது. சினமால்டிஹைட் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆல்கலாய்டு இருக்கக்கூடிய சன்னலவங்க பட்டை அதுவுமே உங்களுடைய பிசிஓஎஸ் சார்ந்த ஹார்மோன் பிரச்சனையை குறைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கு. ஸோ இந்த டீயை வந்து ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய எக்ஸசிவான ஹேர் க்ரோத் அந்த திக்கா டார்க்கா டெர்மினல் ஹேராக இருக்கக்கூடியது வந்து தின் ஃபைன் வெல்லஸ் ஹேரா கலர்லெஸ் ஹேரா மாறணும். இதுதான் ட்ரீட்மெண்ட் கோர்ஸே. அந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு வந்து இந்த டீயும் சரி இந்த உணவு முறை மாற்றமும் சப்போர்ட்டிவாக இருக்கும். பீரியட்ஸ் டைமில் வந்து ஒரு அரை நெல்லிக்காய் அளவு பெருங்காயமும் அதே அரை நெல்லிக்காய் அளவு கருப்பட்டியும் சேர்த்து பொடி பண்ணி வெந்நீரில் காலைல எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கோங்க. இது உங்களுடைய ஹார்மோன்ஸோட பேலன்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். என்னதான் நீங்கள் உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு சொன்னாலும் சரி, இந்த ஹேர் எல்லாம் இப்படி மாறணும்னு சொன்னாலும் சரி, டாக்டர் எக்ஸ்டர்னலாக நாங்கள் ஏதாவது போட்டால் இந்த முடி கொட்டுமா, அதுக்கு நாங்கள் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக மஞ்சள் தான் வந்து நம்ம ரெகுலராக அட்வைஸ் பண்ணுறோம். அந்த மஞ்சளோட இப்போ நிறைய பேர் வந்து வேக்ஸ் பண்ணுறோம், இல்லை ஏதாவது த்ரெட்டிங் பண்ணுறோம், ஏதாவது ஒரு லேசர் ட்ரீட்மெண்ட் போகிறோம் அப்படிங்கும் பொழுது அந்த இடம் ரொம்ப டார்க் ஆகிடுது இல்லையா, அந்த டார்க்னஸ் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்துக்க வேண்டியது ஜாதிக்காய் பொடி. அப்போது ஜாதிக்காய் பொடியும் மஞ்சள் பொடியும் ஈக்குவல் ரேஷியோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பொடி உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து கொஞ்சமாக பால் போட்டு அந்த ஹேர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே போட்டுட்டு பேக் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈரத்துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். இல்லை எனக்கு இதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறவங்க, எனக்கு பால் போட்டால் ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க பன்னீரில் இந்த பேக் போட்டுட்டு வரலாம். போடும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உள்ளுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய மாற்றங்களை கொண்டு வரணும். உள்ளே நம்ம என்னெல்லாம் சாப்பிட சொல்லியிருக்கோமோ, என்ன மாதிரியான உணவு முறைகள்லாம் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கோமோ அதையும் பண்ணிட்டு கூட இந்த எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனும் போடும்பொழுது அந்த டெஸ்டோஸ்டிரோனுடைய அளவு, ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோனுடைய அளவு குறைஞ்சு படிப்படியாக அந்த முடி வந்து உதிர்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.